யார் இந்த பாரதி செல்வன் ஐயா? நீங்க ஏன் அரசியல தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தீங்க? ஒரு மருத்துவராக பணியாற்றிட்டு இருந்தேனே தவிர அரசியலில் ஈடுபடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்ததில்லை. ஆனால் அப்போ நம்மெல்லாம் ஈடுபட்டு இந்த சூழ்நிலையை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையினால் அரசியலை நான் ஒரு பார்வையாளனாக கண்காணிச்சிட்டு இருந்தேனே தவிர ஈடுபடலை. ஆனால் 2009 ஈழ படுகொலை என்ன அரசியலில் ஈடுபட வச்சுது. தமிழர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அதை கேட்க யாரும் இல்லை, நாதி இல்லை. எந்த தமிழர்களுக்காக நான் போராடுவேன், தமிழை காப்பேன் என்று சொன்ன திராவிட கட்சிகள் தமிழர்களை கைவிட்டுருச்சு. கைவிட்டது மட்டுமில்லை, ஒரு எழுச்சியே வராமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பெரும் எண்ணிக்கையிலான தமிழர்களுக்கு இந்த மொழி உணர்வு, இன உணர்வு இல்லாததுனால தான் ஒரு பேரெழுச்சி தமிழ்நாட்டில் ஏற்படலை. அப்போ ராமேஸ்வரத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆற்றின அந்த உரை என்னை தட்டி எழுப்புனது. இந்த ராமேஸ்வரம் கூட்டத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க செய்யும். கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய மக்களின் விடுதலைக்காக துப்பாக்கியை கையில் எடுத்தால் அது புரட்சி. அதே மாதிரி ரஷ்யாவில் லெனினோ ஸ்டாலினோ கையில் எடுத்தால் அது புரட்சி. வியட்நாமில் ஹோசிமென் கையில் எடுத்தால் அது புரட்சி. சீனாவில் மாசேத்துங் கையில் எடுத்தால் புரட்சி. ஆனால் அதே துப்பாக்கியை என்னுடைய அண்ணன் பிரபாகரன் கையில் எடுத்தால் அது மட்டும் பயங்கரவாதமா என்று அவர் எழுப்பிய கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. நாம் தமிழர் கட்சியில் முதல்ல கட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தேன். அதற்கு பிறகு கட்சியில் இணைந்தேன். அப்போ நான் அரசியலுக்கு நான் ஒரு 2 வயசு குழந்தை தான். அதனால் எனக்கு தேர்தல் அரசியல் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லை. அந்த ஒரு சரியான புரிதல் இன்மையினால் தேர்தல் அரசியலின் மூலம் இந்த தமிழ் தேசிய இன விடுதலையை நம்ம பெற முடியாது, இயக்க அரசியல் மூலம் தான் பெற முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால நான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசிய முன்னணியில் அதில் ஒரு பொறுப்பாளராக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் செயல்பட்டேன். அதே நேரத்தில் ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையிலான காவிரி உரிமை மீட்பு குழு, பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தலைமையிலான மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு, இதிலெல்லாம் அந்த போராட்டங்களில் நான் உழவர்களை திரட்டி இந்த போராட்டங்களில் நான் ஈடுபட்டேன். தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு தான் நான் பயணித்தேன். ஒரு 10 ஆண்டுகள் என்னுடைய இயக்க அரசியல் அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, இயக்க அரசியலின் மூலம் பெரும்பான்மையான தமிழர்களை இந்த தமிழ் தேசிய அரசியலை அவங்கள்ட்ட கொண்டு போக முடியல. தேர்தல் அரசியலின் மூலம்தான் தமிழ் தேசிய அரசியல் விழிப்புணர்வை முதல்ல மக்களுக்கு ஏற்படுத்த முடியும். அந்த விழிப்புணர்வின் மூலம் தமிழ் தேசிய அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்களை கொண்டு ஒரு மக்கள் ஜனநாயக எழுச்சி புரட்சியின் மூலம் இழந்த தமிழர்களின் உரிமைகளை மீட்கணும் அப்படின்ற முடிவுக்கு மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இணைந்தேன். என்னை அரவணைத்து கட்டி அணைத்து என்னை இந்த கட்சியில் ஏற்றுக்கொண்டு என்னை மாநில ஒருங்கிணைப்பாளராக, அதற்கு பிறகு என்னை மாநில பொருளாளராக ஆக்கினார்கள். இப்போது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கிறார்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் இருந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளரும் மற்றும் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரும் ஆகிய ஐயா பாரதி செல்வன் அவங்க தான் இணைந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. முதல் வாழ்த்துக்கள் ஐயா. சீமானவர்களை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு முதல் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த காணொலியை நான் 2 விதமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒன்று ஒரு வாக்காளராக நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ஒரு வாக்காளர் நான் ஏன் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். முதல் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த பாரதி செல்வன் ஐயா? மன்னார்குடி என்னுடைய சொந்த ஊர். வெஸ்டர்ன் தொடக்கப்பள்ளி, அதற்கு பிறகு ஃபின்லே மேல்நிலைப்பள்ளி, இதில் பள்ளிக்கல்வியை முடித்தேன். அதற்கு பிறகு புகுமுக வகுப்பு திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் படித்தேன். அதற்கு பிறகு இளநிலை மருத்துவம் MBBS தஞ்சை மருத்துவக் கல்லூரி, அதே மாதிரி MD ஜெனரல் மெடிசன் பொது மருத்துவத்தில் மருத்துவ மேற்படிப்பு, அதுவும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி. அதற்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் பொது மருத்துவராக மன்னார்குடியில் என்னுடைய மருத்துவ பணியை மேற்கொண்டேன். 2022 கார்டியாலஜி இதயவியலில் சிறப்பு மருத்துவர் DM கார்டியாலஜி முடிச்சுட்டு 2005 இப்போ வரைக்கும் இன்னொரு 20 ஆண்டுகள் இதய மருத்துவராக இந்த மன்னார்குடி பகுதி மக்களுக்கு நான் மருத்துவ சேவை ஆற்றியிருக்கிறேன்.
நீங்க வந்து ஒரு மருத்துவரா இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஏன் அரசியலை தேர்ந்தெடுத்தீங்க? ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்க? 2009 வரைக்கும் ஒரு மருத்துவரா தான் நான் இருந்தேன். ஆனா ஒரு அரசியல் பார்வையாளனா இருந்தேன். நாட்டுல நடக்கிற அரசியல் நிகழ்வுகள் எல்லாம் எங்க வீட்ல விவாதிப்போம். ஏன்னா எங்க அப்பா தோழர் இலரா அப்படின்றவங்க 1950கள்ல மன்னார்குடி தாலுகா கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய சங்க செயலாளரா இருந்து, அன்றைய காலகட்டத்தில பெரும் பண்ணையார்கள் அவங்க விவசாய தொழிலாளர்களை எல்லாம் கொத்தடிமைகள் மாரி நடத்துனாங்க. அவங்களுக்கு சரியான கூலி குடுக்க மாட்டாங்க. அவங்க உழைப்ப சுரண்டி அவங்க வாழ்ந்தாங்க. அதே மாரி அவங்களுக்கு நெறைய கொடுமைகளும் இழைக்கப்பட்டது. எதிர்த்து கேட்குற விவசாய தொழிலாளிகள மரத்தில கட்டி வச்சு அடிப்பாங்க. சாணிப்பால், சவுக்கடி இப்படிலாம். அது மட்டுமல்ல, பண்ணையார்கள் கீழ நெறைய குத்தகை விவசாயிகள் இருந்தாங்க. அவங்க குத்தகை நெறைய குடுக்கணும்னு கேட்பாங்க. விளைச்சலுக்கு மேல கேட்பாங்க. அவங்களால முடியாது. அப்ப அவங்களையும் அவங்க நிலத்த எழுதி வாங்கிக்குவாங்க. இப்படிலாம் இருந்த சூழ்நிலையில, அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதுக்கெல்லாம் போராடினது. இந்த விவசாய தொழிலாளிகளுக்கும், குத்தகை விவசாயிகளுக்கும் போராடினது. அதில எங்களுடைய தந்தை தோழர் இலரா, அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியில முழுநேர பணியாளரா இருந்தாங்க. அன்னைய கட்சியில வந்து முழுநேர பணியாளர் இருப்பாங்க. அப்படி பணியாற்றினாங்க. வீட்டுக்கே 1 நாள், 2 நாள், மாசத்துக்கு 1 நாள், 2 நாள் தான் வருவாங்களாம், எங்க அம்மா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல அவங்க ஒரு தன்னுடைய 35வது வயதில ஒரு கட்சி பணியா போயிருக்கும்போது, கார் விபத்துல இறந்துட்டாங்க. மகிழுந்துல போகும்போது விபத்துல இறந்துட்டாங்க. அப்ப எனக்கு 2 வயது. அதற்கு பிறகு எங்க அப்பா நினைவை போற்றும் வகையில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் ஆண்டுதோறும் எங்க அப்பா நினைவு நாளுக்கு எங்க வீட்டுக்கு வருவாங்க. வந்து படத்துக்கு மாலை போட்டு, இப்போ குறிப்பா சொல்லணும்னா வக்கீல் ரெங்கன், வழக்கறிஞர் ரெங்கன்னு அவரு பின்னாடி மார்க்சிஸ்ட் கட்சி. எங்க அப்பா இருந்தப்போ ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி. அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கட்சியில இருந்தாங்க. அவங்களோட ஒரு 100 பேர் அந்த தோழர்கள் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவுக்கு வீர வணக்கம் செலுத்துவாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன பையனா எனக்கு மனசுல பதிஞ்சிருச்சு. ஏன்னா எங்க அப்பா இவ்வளோ ஒரு சமூக மாற்றத்துக்காக போராடின ஒருத்தரோட பிள்ளை. ஆனால் நம்மளும் இந்த சமூக மாற்றத்துக்கு நம்மளானதை ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு சிறு வயதிலேயே பதிஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு மனிதனுடைய உடல் அழியுது உயிர் போகும்போது. ஆனா அவனுடைய கொள்கைகள் வந்து அழியறது கிடையாது. அதனால அப்பா மாதிரி ஒரு சமூக மாற்றத்துக்கு நம்மால் நான் பணிய செய்யணும் அப்படின்ற எண்ணம் என் மனசுல இருந்தது. ஆனா ஒரு மருத்துவரா பணியாற்றிட்டு இருந்தேனே தவிர, அரசியல்ல ஈடுபடணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு வந்ததில்ல. ஏன்னா அப்ப நம்மலாம் ஈடுபட்டு இந்த சூழ்நிலையை நம்மளால மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையினால, அரசியல நான் ஒரு பார்வையாளனா கண்காணிச்சுட்டு இருந்தேனே தவிர, ஈடுபடல. ஆனா 2009 ஈழப் படுகொலை என்ன அரசியல்ல ஈடுபட வச்சது. ஏன்னா அங்க அந்த 1,50,000 தமிழர்கள் அங்கே கொன்றளிக்கப்பட்ட போது, தமிழ்நாட்டிலிருந்து அதை தடுத்து நிறுத்த ஒரு வலிமையான போராட்டம் எழாத சூழ்நிலையில, தமிழர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அதை கேட்க யாரும் இல்ல, நாதி இல்ல அப்படின்ற சூழ்நிலையில எனக்கு என்ன எண்ணம் தோன்றினதுன்னா, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று இல்லாததுனால தான் இந்த அழிவு நடந்தது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு அந்த போராட்டங்களை எல்லாம் ஒடுக்குனது. அப்ப எந்த தமிழர்களுக்காக நான் போராடுவேன், தமிழை காப்பேன் என்று சொன்ன இந்த திராவிட கட்சிகள் தமிழர்களை கைவிட்டுருச்சு. கைவிட்டது மட்டுமில்ல, ஒரு எழுச்சியே வராம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அந்த காலகட்டத்தில பெரும் எண்ணிக்கையிலான தமிழர்களுக்கு இந்த மொழி உணர்வு, இன உணர்வு இல்லாததுனால தான் ஒரு பேரெழுச்சி தமிழ்நாட்டில் ஏற்படல. நம்மளால அந்த ஈழத்தில் நடந்த இன அழிப்பை தடுக்க முடியல. அப்ப அதற்கு ஒரு நீதி கிடைக்கணும். எதிர்காலத்தில் ஒரு தனி ஈழம் அமையணும்னா, தமிழ்நாட்டு தமிழர்கள் மொழி உணர்வும், இன உணர்வும் பெறணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கு நம்மாலானதை செய்யணும். ஈழத்தமிழர்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு போர்க்குற்றம் இழைத்த அந்த சிங்கள அரசு மீது பன்னாட்டு விசாரணை வேண்டும். அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். பொது வாக்கெடுப்பின் மூலம் தனி ஈழம் அமையணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன். அப்போ ராமேஸ்வரத்தில் செந்தமிழர் சீமான் அவர்கள் ஆற்றின அந்த உரை
என்னை வந்து தட்டி எழுப்புனது. ஏன்னா எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்ததுனால நான் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவாளனாக இருந்தேன். அந்த கட்சியில் உறுப்பினர் கிடையாது, ஆதரவாளனாக இருந்தேன். அப்போ செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க செஞ்சது. என்ன, இந்த ராமேஸ்வரம் கூட்டத்தில் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புனாங்க. என்னென்னா, கியூபாவின் ஃபிடல் காஸ்ட்ரோ தன்னுடைய மக்களின் விடுதலைக்காக துப்பாக்கியை கையில் எடுத்தால் அது புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யாவில் லெனினோ ஸ்டாலினோ கையில் எடுத்தால் அது புரட்சின்னு சொன்னாங்க. வியட்நாமில் ஹோசிமென் கையில் எடுத்தால் அது புரட்சி, சீனாவில் மாசேத்துங் கையில் எடுத்தால் புரட்சி. ஆனால் அதே துப்பாக்கியை என்னுடைய அண்ணன் பிரபாகரன் கையில் எடுத்தால் அது மட்டும் பயங்கரவாதமா என்று அவர் எழுப்பிய கேள்வி என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. அதனால செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் நாம் தமிழர் கட்சியில் முதல்ல கட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்தேன். அதற்கு பிறகு கட்சியில் இணைந்தேன். இந்த திருவாரூர் மாவட்ட செயலாளராகவும் மாநில பொருளாளராகவும் மாநில மருத்துவர் பாசறை தலைவராகவும் நான் பணியாற்றினேன். ஒரு மருத்துவராக இருந்து நான் அரசியலில் நுழைஞ்சி, அப்போ நான் அரசியலுக்கு நான் ஒரு 2 வயசு குழந்தை தான். அதனால் எனக்கு இந்த தேர்தல் அரசியல் பற்றிய ஒரு சரியான புரிதல் இல்லை. அந்த ஒரு சரியான புரிதல் இன்மையினால் தேர்தல் அரசியலின் மூலம் இந்த தமிழ் தேசிய இன விடுதலையை நம்ம பெற முடியாது, இயக்க அரசியல் மூலம் தான் பெற முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் தலைமையிலான தமிழர் தேசிய முன்னணியில் அதில் ஒரு பொறுப்பாளராக நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் செயல்பட்டேன். அதே நேரத்தில் ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையிலான காவிரி உரிமை மீட்பு குழு, பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தலைமையிலான மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு, இதிலெல்லாம் அந்த போராட்டங்களில் நான் உழவர்களை திரட்டி அந்த போராட்டங்களில் நான் ஈடுபட்டேன். தொடர்ந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு தான் நான் பயணித்தேன். ஒரு 10 ஆண்டுகள் என்னுடைய இயக்க அரசியல் அனுபவம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்ததுன்னா, இயக்க அரசியலின் மூலம் பெரும்பான்மையான தமிழர்களை நம்ம சென்றடைய முடியல. இந்த தமிழ் தேசிய அரசியலை அவங்கள்ட்ட கொண்டு போக முடியல. தேர்தல் அரசியலின் மூலம்தான் தமிழ் தேசிய அரசியல் விழிப்புணர்வை முதல்ல மக்களுக்கு ஏற்படுத்த முடியும். ஏன்னா தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் என்ன சொல்கிறாங்கன்னா, விழிப்பே விடுதலைக்கு முதற்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முதல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த விழிப்புணர்வின் மூலம் தேர்தல் அரசியலின் மூலம் குறைந்தபட்ச அதிகாரம் இருந்தால் கூட அந்த ஆட்சி அதிகாரத்தை தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு கட்சி கைப்பற்றணும். அதன் மூலம் இருக்கின்ற குறைந்தபட்ச அதிகாரங்களை கொண்டு தமிழர்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் இதையெல்லாம் நம்ம மேம்படுத்தணும். தமிழ் தேசிய அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்களை கொண்டு ஒரு மக்கள் ஜனநாயக எழுச்சி புரட்சியின் மூலம் இழந்த தமிழர்களின் உரிமைகளை மீட்கணும் அப்படின்ற முடிவுக்கு மீண்டும் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இணைந்தேன். என்னை அரவணைத்து கட்டி அணைத்து என்னை இந்த கட்சியில் ஏற்றுக்கொண்டு என்னை முதலில் ஒரு 6 மாதங்கள் என்னுடைய கட்சி பணிகளுக்கு பிறகு என்னை மாநில ஒருங்கிணைப்பாளராக நம்முடைய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆக்கினார்கள். அதற்கு பிறகு சிறிது காலத்திற்கு பிறகு என்னை மாநில பொருளாளராக ஆக்கினார்கள். இப்போது மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக என்னை அறிவித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் நாம் தமிழர் கட்சியில் என்னுடைய பயணம். எனக்கு இந்த பொறுப்புகளை கொடுத்து மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் கட்சி பணிகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்னார். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்போது வேட்பாளராக இருந்த தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள் இங்கே 20,000 வாக்குகள் பெறுகின்ற வகையிலே நானும் என்னுடைய சக மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளர்களும் கடுமையாக பணியாற்றி அதற்கு முந்தைய தேர்தலில் 10,000 வாக்குகளை பெற்றோம். இந்த தேர்தலில் 2 மடங்கு ஆக்கினோம். அதைத் தொடர்ந்து கட்சிக்கான பல்வேறு பணிகளை இங்கே நானும் என்னுடைய பொறுப்பாளர்களும் இங்கே மேற்கொண்டு வருகிறோம். நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க ஒரு மனிதநேய மருத்துவர் அப்படிங்கிற ஒரு பட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஏன் எனக்கு சொல்றாங்க தெரியுங்களா? தமிழ் தேசிய அரசியலை பொறுத்த வரைக்கும் திராவிட அரசியலில் தான் இது மாதிரி பட்டங்கள் கொடுக்கறது வழக்கம். அதனால் அது மாதிரி என்னை அழைக்கிறதே நான் விரும்பலை.
ஏன்னா ஒரு மருத்துவர்னாலே அவர் மனித நேயத்தோடு தான் பணியாற்றணும். இது மாதிரி அடைமொழிகள் எல்லாமே ஒரு மிகைப்படுத்தி ஒரு தலைவனுக்கு ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துவது வந்து இந்த திராவிட அரசியலுடைய ஒரு எச்சம் தான் அது. அதனால் மருத்துவர் என்று சொன்னாலே போதும். மனிதநேய மருத்துவர் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா பெரும்பான்மையான மருத்துவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. அதனால் அது வந்து ஒரு பொருத்தமானது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு மருத்துவராகவும் ஒரு தமிழ் தேசிய கள செயல்பாட்டாளராகவும் என்னை அழைக்கிறத நான் விரும்புகிறேன்.